ஹாய் மகளே, நான் மிஸ்டர் குட்டி மீனவன். எங்கள் ஊரில் இருக்கிற லைட் ஹவுஸை வந்து நான் வந்துட்டு வீடியோ எடுத்து போடவே இல்லை. அதனால் நம்ம வந்து நிறைய வாட்டி இந்த லைட் ஹவுஸ் மேலே போயிருக்கேன் வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து எங்கள் ஊர் லைட் ஹவுஸில் வந்து வீடியோ எடுத்து போடலாம் வாங்க. இதான் நான் வந்து நாகப்பட்டினம் லைட் ஹவுஸோட கேட்டு. நம்ம இப்படியே டிக்கெட் எடுக்க போகலாம். அதோட சாமியில் லாக் பண்ணி தான் இருக்கு. வா இப்படியே ரோபா மாரி எடுத்துகிட்டு வராது, சும்மா கேஷாக வந்துட்டு லைட் ஹவுஸ் மேலே வந்துட்டு எடுக்கிறியாடா. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ வந்து செப்பல்லாம் வந்து கழட்டி வச்சுக்கலாம். நீனு கழட்டி விடா, நான் கேமரா வச்சுக்கிறேன், நீ போய் கழட்டி வச்சுடா ஓடு. இப்போ நம்ம வந்துட்டு முதல் ஸ்டெப்பு படி எடுத்து வைக்க போகிறோம். இதில் உள்ள படியெல்லாம் நம்ம வந்து என்ன நிற்க சொல்லுது சரி பரவாயில்லவா. இதில் உள்ள படியெல்லாம் நம்ம எண்ணிட்டே போனால் நமக்கு தலைவலி வந்துடும். ஏன்னா வட்டமாக ரவுண்டாக போகுது இல்லை, எண்ணிட்டே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்படி வீடியோ எடுத்துகிட்டே வா. இங்கெல்லாம் வந்துட்டு பாட்டெலாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடலாமா? குணபால் ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்ல, நான் பாடுறேன். என்ன காட்டுறா, என்ன காட்டு, ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்ல, நான் பாடுறேன். ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்கிறேன், நான் பாடுறேன். இப்போ ஒரு பாட்டு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்ல, என்ன எடிட்டேடு கண்ணுக்குள்ளே கண்ணும் இருக்க. சரி கட் பண்ணு. நம்ம வந்து வீடியோ எடுத்துல இப்போ நம்ம சரசரன் மேலே போயிட்டு உங்களுக்கு வியூ பாயிண்ட்டை காமிக்கிறேன் வாங்க. இப்படியே வீடியோ எடுத்துகிட்டோம்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். கொஞ்சம் தூரத்து மட்டும் அவங்க முக்கியமான பார்ட் மட்டும் காமிக்கிறேன். சரி வாங்க, ஓகேப்பா கட் பண்ண. இப்போ நாங்கள் ஒரு இடம் வந்து பாதி தூரம் வந்துட்டோம். இப்போயே பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு காலெலாம் பயங்கரமாக வந்து குடையுது. இன்னும் எவ்வளோ தூரம் இறங்க. ஓகே, மேலே போய்ட்டு வியூ பாயிண்ட் காமிக்கிறேன் வாங்க. இந்த ஜன்னலேருந்து வியூ பாயிண்ட் பாருங்க, சூப்பராக இருப்பாருங்க. இப்போ நாங்கள் வந்து லைட் ஹவுஸோட பாதி பகுதிக்கு வந்துட்டோம். காலெலாம் பயங்கரமாக குடையுது, லெக்கெல்லாம் சரியான வலிக்குது. கில்லி படத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த ஜன்னலில் உட்காந்துட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இது இவங்க பார்க்குறதுக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆள் பேர் எழுதி லவர்ஸோட பேரில் எழுதி வச்சுக்கிறாங்க. சரி மேலே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. கீழே உள்ள அண்ணன் சொன்னாங்க என்ன காட்டுறா. இப்போ நாங்கள் இந்த படியில் தான் ஏறி முடிக்க போகிறோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கோட மேலே விடா, இதோட வீடியோடா, நான் இப்படி போய் சொல்லுவேன் வீடியோ எப்படி. இப்போது நாகப்பட்டினம் லைட் ஹவுஸில் இதான் பார்த்தீங்கன்னா கரெக்டா. இப்போ நம்ம வந்து லைட் ஹவுஸுகளில் சின்ன பொந்து மாதிரி கொடுத்துட்றாங்க. அதிலேருந்து நம்ம வெளியே வந்தாச்சு. நான் பேசிக்கிறத பார்த்து இந்த பையன் சிரிக்கிறான். அந்த படா இல்லை கேமடா. நம்ம இப்போ ஒரு வழியாக வந்துட்டு லைட் ஹவுஸ் மேலே வந்து வந்தாச்சு. படியில் இடத்துல எனக்கு இறப்பு தாங்க முடியல. எப்படி இருக்கும் பாருங்கள், வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது. இதோட ஓப்பன் டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 3 மணி to 5 மணி. இது வரைக்கும் தான் இந்த 2 hour மட்டும் தான் ஓப்பனில் இருக்கும். வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கட் பண்ணுறேன். நம்ம வந்து லைட் ஹவுஸோட நார்த் சைடு தான் வந்துருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாஞ்சர் போர்ட் இருக்குங்க. அந்த வாஞ்சர் போர்ட்டு ஒரு சிட்டி சைடு. இப்போ நம்ம வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த லைட் ஹவுஸ் நான் போட்டில் வந்து லைட் ஹவுஸை காமிப்போம் உங்கள்கிட்ட. அப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸை காமிச்சிட்டு இங்கே தான் எங்கள் போட்டெலாம் வந்துட்டு இருக்கோம். அப்படியே வந்து அந்த அப்படியே வெளியிடும். அப்படியே கிளியராக கட்டுற பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரக்கு கப்பல் கிடக்கு. இது என்னன்னு தெரில, பெரிய டவர் மாதிரி கட்டுறாங்க. எதுக்கு என்னான்னு தெரில, எனக்கு சரிங்க சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரு சோலார் போர்டு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே தான் வந்து ஹார்பரோட என்ட்ரன்ஸ், போட்டெலாம் உள்ள வர இடம். இதெல்லாம் ரவுண்டாக இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கப்பல்லேருந்து வர ஆயிலை வந்து இதில் தான் சேமித்து வைப்பாங்க. கீழெலாம் பார்த்திங்கன்னா கட்டமாக இருக்குல்ல, கோடியார் லைட் ஹவுஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்துட்டு கட்டமாக இருக்கலாம் வந்து சோலார் போர்டு. அங்கெல்லாம் நிறையா பேர் இந்த பீச்சில் ஜாலியாக நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கிறாங்க. அதோடய திக்னஸே வந்து இவ்வளோ மொத்தத்தில் திக்னஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரின்னு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கட்டினது. கீழே வந்து எப்போ கட்டினதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று இருக்கும், அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஏன்டா மூஞ்சாண்டா அப்படியே க்ளோஸ்அப்பில் எடுக்கிறேன். ஏன்டா பயந்து ஓடிட போகிறாங்கடா எல்லாம். வாடா எடுத்துகிட்டே பின்னாடி வாடா. அந்த மாதிரி அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ப்ரோலாம் வந்துக்கிறாங்க. ஏதோ புதுசாக அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம இந்த இடம்லாம் பார்க்க எப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் வாங்க.
ஒழுங்காகவே கேமரா எடுக்க மாட்டேறான். அப்படியே எங்கேயாச்சும் யாராச்சும் பொண்ணுங்க வருதா எவ்வளோச்சும் வர்றாளா அப்படியே பார்த்துட்டு எடுத்து எப்படா நீ ஒழுங்கா எடுப்பா? ஒழுங்காடுறா கமெண்ட் ஷாட் இருப்பான். இந்த மாதிரி ஃபைல் வச்சு வீடியோ எடுத்தா எப்படி தான் இங்கே பார்த்துட்டு அங்கே இப்படி பார்த்துட்டு கமான் பட்டா ஒரு யூடியூப் சேனல் வந்து நான் குட்டி கேமராமேன் என்னன்னாக்கா மைக்கோட கனெக்டரை வந்து கையை வச்சு ஆட்டி விட்டுட்டான். அதனால் அந்த ப்ரோ சொல்கிறத வந்து எங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. நல்லா சொன்னாங்க, அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மைக் எடுக்க ஆரம்பிச்சு. தெரியல எப்பயாவது வரும் பசங்க கூட ஜாலியாக. இங்கே வந்து நின்று ஒரு சில பேர் சொல்கிறாங்க காற்று பயங்கரமாக அடிக்கும், நிற்க முடியாது. ஆமாம், இங்கே ரொம்ப காற்று அடிக்கும். மற்ற ஏதாவது இந்தியாவிலேயே இந்த நாகப்பட்டினம் லைட் ஹவுஸ் தான் ரொம்ப ஹையஸ்ட்டுன்னு சொன்னாலே. தமிழ்நாட்டில் தான் பெருசாக இருக்குது. இந்தியாவில் எங்களை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினத்தில் இருக்கிற லைட் ஹவுஸ் தான் ஹையஸ்ட். இதில் எத்தனை படி படி தரல போகிறப்ப எண்ணிட்டு போயிடலான்னு. ஆனால் இதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஆமாம், நிம்மதியாக இருக்கும். மைண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே தாராளமாக வரலாம். நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் மீன் தான் அது. மீன் கடலை பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படியே ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு பசங்க கூட வரும். எல்லோரும் நீங்கள் எல்லாமே லோக்கல் தான் போகிறோம். ஒருத்தர் மெடிக்கல் காலேஜ். தேங்க்யூ. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸில் வந்து கத்திட்ருக்கானுங்க. இந்த மாதிரி படிங்க, நல்லா கேதர் பண்ணுங்க. வாய்ப்பில் தான் பெண்ணம்பலத்து படிக்குது. சரி போயிட்டு சரி ப்ரோ வாங்க. ஆமாம் ஒரு வழியா நம்ம வந்து ஒரு வெளியே வந்துட்டு லைட் ஹவுஸ் விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு லைட்டை சுட்டி கீழே வந்தோன்னா அந்த போர்டை கட்டணும்னு சொன்னேன். எப்போ எந்த வருஷத்தில் கட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் 1883 இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 1883 வருடம் மினிக்காய் கலங்கரை விளக்கத்தில் பொருத்தப்பட்ட இந்த ஒளிச்சாதனம் 1967 வருடம் அங்கிருந்து எடுக்கப்பட்டு சென்னை கலங்கரை விளக்க பணிமனையில் பழுது பார்த்து புதுப்பிக்கப்பட்ட பின் 1969 வருடம் நாகப்பட்டினம் கலங்கரை விளக்கத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் வந்துட்டு எப்போ இந்த லைட் ஹவுஸ் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஓகே வாங்க, இதோட டைம் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு டைம் பார்க்கலாம். எப்போது இந்த லைட் ஹவுஸ்க்கு வந்தால் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் 3 PM to 5 PM வரைக்கும் அதுக்குள்ளே வந்தனாக்கா நீங்கள் வந்து லைட் ஹவுஸில் ஏறி சுற்றி பார்க்கலாம். அதே மாதிரி திங்கட்கிழமை வந்து விடுமுறைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகே நம்ம வாங்க அடுத்தது பார்க்கலாம். இப்போ லைட் ஹவுஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சூப்பராக அழகாக பூங்கா மாதிரி அழகாக கட்டி வச்சுக்கிறாங்க. பார்க்கவே சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம்தான் கட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் வந்தப்போ இதெல்லாம் இல்லை. சூப்பராகவே இருக்குது. நானே இப்போ தான் இந்த பூங்காவுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. சரி வா போலாம். வாடா ஆன் பண்ணிட்டியா ஓடி தானே இருக்க. ஓகே மக்களே, லைட் ஹவுஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. தெளிவாக சொன்னேன்னு சொல்லிட்டு சரியில்லை, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கரெக்டாக சொன்னேன்னு சொல்லிட்டு.